ஒருத்தர் ஸ்டாண்டப் காமெடினா பாப்புலராக வரணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக இருக்கணும் அவர்கிட்ட நீங்கள் நினைக்கிறீங்க? மானோ ரோஷோ சூடு சொன்னு இருக்கு. அது இல்லை சார், நம்மளுக்கு காமெடியன் வந்துட்டாலே நம்மளுக்கு எல்லாமே ஜோக்காக தான் ஆகும். அதாவது ஒரு ரொம்ப பெரிய இன்னொரு பேரழிவு சமுதாயத்தில் நடந்தாலுமே என் வேலை அதை பற்றி சொல்லி ஏதாச்சும் சிரிக்க வைக்கிறதா தான் இருக்கும். அதனால எல்லா ரூல்ஸுக்குமே அப்பாற்பட்டு தான் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் யோசிக்கணும். அதனால அதான் முதல்ல ஒரு இடத்துக்கு போய் நம்ம பேசுகிறோம் சார், மேடையில் ஏறி பேசுகிறோம், சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறோம். அதில் சிரிக்காமல் அவனுக்கு இருக்க போகிறானுங்க சில டைம்ஸ். அதுவே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். முதல்ல அதை பழகணும்ல. நான் இப்போ நான் எப்படி சிரிக்க வைக்கிறேன்னு ஒரு மேடைக்கு போய் அவன் சிரிக்காமல் அமைதியாக இருப்பானுங்க. அப்போ தான் சார் ஜோக் சொல்லிட்டீங்களான்னு அவனுங்களே பாவப்பட்டு சிரிச்ச நாட்கள்லாம் உண்டு. ஸோ அதையெல்லாம் தாங்கணும். அதையெல்லாம் தாங்கி ஸ்லோவாக வரும்போது நிஜமாலே மானரோச சூடு சொன்ன போயிடும் ஒரு பாயிண்டில். இந்த ஸ்டேஜ் கம்ஃபர்டபுளாக ஆகிட்டாலே போதும். மற்றபடி கமர்ஷியலாக பெருசாக வர்றதுக்கு ஸ்டாண்டப் கமெடியனான்றது இல்லை, எப்படி நம்மளை இன்டர்நெட்டில் எந்த மாதிரி நம்மளை செல் பண்ணிக்கிறோம், என்ன மாதிரி கண்டென்ட் போடுறோம், அதெல்லாமே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கிட்டேருந்து எடுத்துக்கிறது தான். ஸ்டாண்டப் காமெடினா இவ்வளோ தான். நீங்கள் பல ஷோஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சோதனைகள்லாம் சந்திச்சிருக்கீங்களா? ஆமாம், எப்பயுமே வரது தான் சார். ஒரு ஷோலலாம் என் ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப பேராசைப்பட்டு ஒரு 500 பேர் இருக்க வேண்டிய ஹாலில் 700 பேர் உட்கார வச்சுட்டாங்க. நாங்களும் அன்றைக்கி தான் போகிறோம். ஹால் நான் செக் பண்ணலை. போகும்போது அரை மணி நேரத்தில் தெரியுது ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை. எனக்கு முன்னாடி ஒருத்தன் போய் ஒரு 15 நிமிஷம் பண்ணிட்டு வருவான். நான் அப்புறம் 1.5 மணி நேரம் பண்ணணும். அவனை பேச விட மாட்றாங்க. அவன் போயிட்டு 2 நிமிஷத்தில் வெளில வந்துட்டான்னா பர்ஃபார்ம் பண்ண விட மாட்றாங்கன்னா, சரி நான் உள்ளே போயிட்டு ஒரு 10 நிமிஷம் பண்ணால் கடைசி ரோல்னு எந்திரிச்சு நிறுத்தப்பா ஒன்றும் கேட்கலன்னா கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் ஆன் தி ஸ்பாட் யோசித்து நான் இறங்கி நடந்து போய் அந்த எந்திரிச்சு போகிறவங்க கிட்ட நின்று அந்த ஷோ பர்ஃபார்ம் பண்ணி அப்புறம் ஸ்டேஜுக்கும் அவங்களுக்கும் நடந்து பர்ஃபார்ம் பண்ணேன். ஒரு அரை மணி நேரம் அப்படியே நடந்தேன். ஏன்னா ஸ்பீக்கர் ஒர்க் ஆகிற வரைக்கும் இப்படி மெயின்டைன் பண்ணி அப்புறமா ஸ்டேஜ் ஏறி பர்ஃபார்ம் பண்ணி அந்த ஷோவை வெற்றிகரமாக முடித்தேன். ஸோ இந்த மாதிரி அனுபவங்களும் வரும் லைவ் ஷோஸில். எப்படி ஒரு ஷோன்றது எப்படி அன்னைக்கான சேலஞ்சஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். மழை பெய்யலாம், டிராஃபிக் ஆகலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரே ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்கலாம் ஷோ ஃபுல்லாக. இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அன்னைக்கு எப்படி அதை சமாளிக்கிறோன்றது தான் லைவில் முக்கியம்.